சர்வம் நற்பவையாக. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2026 குரு பயிற்சி பலன். எப்பயுமே எல்லாத்தையும் பரபரப்பாக வச்சுக்கணும், அவங்களும் பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ராசியான மீன ராசியை பற்றி தான். குரு உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தாயார் சம்பந்தமான ஸ்தானத்தில் இருந்ததுனால தாயாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பரபரப்பாக வச்சுருப்பாங்க. விசாரணைகளாக இருந்தால் ஐயோ எனக்கு உடம்பு முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும், வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்யக்கூடியது, வீடு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடியது, வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி அதில் போய் முதலீடு பண்ணுறது, இடமாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது. அர்த்தாஷ்டம குருவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்பட்டு இருந்தார். இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் வந்து குரு உச்சமடைகிறாரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஜென்மசனியாக இருந்தாலும் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல பலனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போவார். இதனால் வரைக்கும் நல்ல ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுல வந்து தடுமாற்றம் இருந்தது. நம்ம பண்ணுறது சரியா, நம்ம போகிற வழி சரியா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் வந்து இருந்திருக்கும். குரு அவருடைய பார்வையால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ராசியை பார்க்கறதுனால இதுதான் நம்ம எடுத்ததான் கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஒருவேளை தப்பாக எடுத்திருந்தீங்கன்னா ஆமாம் தப்பு அப்படின்ற மாதிரி உணரக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான். எல்லாமே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போகிறது தப்புங்க, பண்ணுறது தப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் இப்போது அந்த குருவுடைய பார்வை படும் பொழுது ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானால் பாதிப்பு இருந்தாலும் அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுனால இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதனால என்ன சார் யோகம் மாறும் அப்படின்னா இடமாற்றத்தை கொடுக்கறது, இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடம் மாறுறது. இப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குமா சார்? ஆமாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இல்லை சார் நான் சொந்த வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்னாலும் தொழிலில் மாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு உத்தியோகத்தை விட்டு வேறொரு உத்தியோகம் போகிறது, தொழிலில் மாற்றத்தை கொடுக்கறது, வேற பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பார். தாராளமாக ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கு. வீடு ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு இடத்துலையும் மாறப்போகுது, ரொம்ப அலைச்சலாக இருக்குமே சார் அப்படின்னா ஆமாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அலைச்சல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையாக மாறும். வீடும் தொழில் செய்யக்கூடிய இடமும் வேலை செய்யக்கூடிய இடமும் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னாலுமே வெளியூர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுப்பாரு குரு. அதனால் நன்மையாக சார்னா ஆமாம் நன்மை தான். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரதுனால உங்களுக்கு வருமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும், அலைச்சலும் கொடுக்கும். அலைச்சலுக்கு உண்டான வருமானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியவராக இருப்பார். உங்களுடைய மகள் பெருமையாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்குவீங்க, இவன் தான் என் மகன், என் பையன் வந்து இதில் சாதிச்சுட்டான், என் பிள்ளை இதில் சாதிச்சுட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்கள் பையனை பற்றி உங்கள் பிள்ளைங்களை பற்றி பெருமையாக பேசிக்குவீங்க. ஒரு நல்ல பெயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. வழிபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிகமாக பண்ணுவீங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதிகமாக, திருச்செந்தூர் திருப்பதி அப்படின்ற மாதிரி போகிறது 2 முறை போயிட்டு வருவீங்க. திருச்செந்தூர் போனீங்கன்னா 2 முறை மறுபடியும் இந்த வருஷத்துலேயே போவீங்க. திருப்பதி போகிறீங்க இந்த வருஷத்தில் 2 டைம் போவீங்க. அதற்கு உண்டான காலகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மாறும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் எல்லாமே பல மடங்கு அதிகரிக்கும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே அந்த கர்மாக்களை வந்து குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். நீங்கள் கரெக்டாக எந்த இது பண்ணிங்கனாலும் அது நல்லதாகவே போய் முடியும். அப்படியே உங்களை அறியாமல் நீங்கள் ஒரு கெடுதல் செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு நல்லதாகவே தான் போய் முடியும். சார் நீங்கள் அன்றைக்கி என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்க, நான் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நன்மை நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதத்தில் வந்து அவரே வந்து உங்களை வாழ்த்திட்டு போவார். ஸோ உங்களுக்கு தெரியாமல் செய்ய தப்பு கூட நல்லதாக போய் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 5ல் குரு. வியாபாரிகள் முதலாளி வர்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா புதிய வகையான பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. மார்க்கெட்டில் எதுவும் இல்லாததோ வெளியிலேருந்து கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி அடையும். ஸோ இதுக்கு உண்டான லாபத்தை வந்து நீங்கள் அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ்க்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. தாராளமாக பண்ணலாம். வெளியூர் சம்மந்தமானது, வெளிநாடு சம்மந்தமான பயணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மீனராசிக்காரங்களும் இதனால் வரைக்கும் ஒரு குழப்பமாகவே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த குழப்பங்கள் எல்லாமே தெளிவடையக்கூடிய ஒரு காலம். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், வேற ஊருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகலாமா அப்படின்னா தாராளமாக ஆகலாம். இதனால் வரைக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை எதிர்பார்க்கீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இது குரு பயிற்சி கண்டிப்பாக நடக்கும். நவம்பர் டிசம்பர்ல நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்த்துக்க கூடாது. அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் நவம்பர் டிசம்பர். ஸோ அந்த 2 மாதங்களை தவிர்க்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் விளைச்சல் இந்த ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும். தேர்ந்தெடுத்த தானியங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் தானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். வருட பயிர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷம். வங்கி கடன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். குத்தகைக்கு ஓட்டுறது, குத்தகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோப்பு எடுக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மீனராசிக்காரங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படின்ற மாதிரி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி இருக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தைகளே இல்லை சார் அப்படின்னா ஸோ ஐவிஎஃப் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு. 2 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை சார் அப்படின்னா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ ஏற்கனவே கருவுற்றிருக்கேன் சார் அப்படின்னாலும் கருவுற்ற தாய்மார்கள் மிக கவனமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உடம்பை கேர் எடுத்து பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இதே காலகட்டம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ
பணம் வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல லாபத்தில் வந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அமையும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தடை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ பண்ணுறது கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஏற்பட்டக்கூடிய தடைகள் அப்படின்ற மாதிரி விலகிறதுக்கு குரு பகவானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடுகள் செய்கிறதும், கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு அவங்களுக்கு தேவையான உணவுகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முன்னெல்லாம் பணம் வாங்கி கொடுத்தோன்னா பழத்தை நேரடியாக யானைக்கு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பணம் கொடுத்தோன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை பாகன் தான் வாங்கி கொடுக்குறாரு, பணத்தை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொண்டாந்துட்டாங்க. இப்போ யானை பாகன்ட்ட உங்களால் முடிஞ்ச தட்சணை பெருசாக இல்லாலும் ஒரு சிறுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்சணையை கொடுத்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. இல்லை சார் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னா, யானைக்கு உண்டான உணவுகளுக்கு ஒரு தட்சணை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வர்றது, இது சிறப்பாக இருக்கும். மெயினாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ல் குரு உச்சம் பெற்ற குரு ராசி அதிபதியை உச்சம் அடைகிறதுனால மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப 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 நல்லது. ஆசீர்வாதம் வாங்க முடியல அப்படின்னா யானைக்கு உண்டான உணவுக்கு உண்டான ஒரு பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அது வியாழக்கிழமையில் பண்ணுறது விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்பவி அருண்ஜி. நன்றி, வணக்கம்.